ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இப்ப ஃபுல்லா பிரேக்கிங் நியூஸ். இந்தியா, உலகம் ஃபுல்லாவே பெரிய பிரேக்கிங் நியூஸ். அமெரிக்கா எல்லாரையும் திரும்பி அந்த நாட்டுக்கே அனுப்புது. இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அனுப்புது. நிறைய பேர் வந்து அங்க இல்லீகல் இமிகிரண்டா இருந்தாலும் அங்க பிறந்த குழந்தை சிட்டிசன்ஷிப் வாங்கிடுது. இனிமேல்ட்டு அப்படி கிடையாது. இங்க பிறக்கிற குழந்தை எல்லாம் அமெரிக்கா குழந்தை கிடையாது. ஆல்ரெடி அவங்க லீகலா இருந்தா மட்டும்தான் அவங்க அமெரிக்கர்கள் அப்படின்ட்டு சொல்லி இப்ப கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு அனுப்பிச்சது வந்து எல்லாரும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. ஆனா அது பேரே இல்லீகல் தான். தெரியாம தான் போறாங்கன்னும் பொழுது அதை தப்புன்னும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? சொல்ல முடியாது. ஆனாலும் அவங்க வந்து கிரிமினல்ஸ்னு சொல்ல முடியாது. கிரிமினல் கிடையாது. உழைக்கிறதுக்கு போறாங்க. பட் இருந்தாலும் அதுவும் கிரிமினலா தானே பாக்குது உலகங்கள், எல்லா நாடுமே. சொல்றாரு இந்த மாதிரி இல்லீகலா வந்தாலே அது கிரிமினல் தானே அப்படின்னு தான் சொல்றாரு. கிரிமினல் தான். கரெக்ட். வாங்க, லீகலா வாங்கன்றாரு. இந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுக்கும் போதே அப்படிதானே சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் இருந்தா அனுப்பிச்சிடுவோம்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அப்பயே கூட எல்லாரும் வந்து இருந்திருக்கலாம். கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த பாலஸ்தீன் போர் இதுக்கெல்லாம் போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க முஸ்லிம்ஸ், அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ். அவர் ஆட்சியில இல்லாதப்பயே சொன்னாரு, ஆட்சியில இவங்களெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிடுவோம்னாரு. இப்ப அந்த போராட்டம் நடக்காது இனிமேல்ட்டு. பயப்படுவாங்க இல்லையா? என்னடா மனுஷன் ஆல்ரெடி எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாரு, எல்லாம் பயங்கர அதிரடியா இருக்குது இல்லையா? சோ அது ஒரு கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு அது ஒரு நல்ல யுக்தியும் கூட. ஆனால் இந்தியர்களையே அனுப்புறாங்களே, ஏன்னா மோடியும் அவரும் க்ளோஸ். அந்த நாட்டை முன்னேற்றுவாங்க, தானும் முன்னேறி அந்த கண்ட்ரிக்கும் உழைச்சு அந்த நாட்டையும் முன்னேற்றிட்டு தான் வர்றது. யாரையும் கொள்ளையடிக்கணும், அங்கிருந்து அந்த ஆட்சியை பிடிக்கணும், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இந்தியர்களுக்கு வரவே வராது. நம்ம நாட்டாளுங்களுக்கு அவங்கதான் பிரிட்டிஷ்காரங்க மத்தவங்க எல்லாம் தான் ஆட்சியை பிடிக்கணும். இவரும் தான் இப்ப கூட காசாவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? கனடாவை பிடிக்கணும், கிரீன்லாந்து பிடிக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு கிடையாது. ஏதோ பிழைக்கிறதுக்கு போனாங்க, அந்த ஊரையும் முன்னேற்றிட்டு அங்க இருந்தவங்க தான். இவங்களால ஒண்ணும் அவங்களுக்கு கஷ்டமும் இல்ல. இருந்தாலும் அந்த அமெரிக்கன்ஸ்ன்ற அந்த அதிகாரமும் இதுவும் அவங்களோட வேலை போகுது. அததான் மெயினா அவரு சொல்றது. இவங்க எல்லாம் வந்துட்டதுனால வேலை போகுது எங்க ஆட்களுக்கு அப்படின்னு. ஆனா அவரே பிசினஸ் மேன் நம்பர் 1 பிசினஸ் மேனா இருக்கும்போது சைனால தான் கொடுப்பாரு எல்லாத்தையும். சீப்பான இது. அப்ப பிசினஸ்னா அப்படித்தானே கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்ப இந்தியன்ஸ் அளவுக்கு அவங்க எல்லாம் படிச்சு முன்னேறணும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கிடையாது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஸ்கூல்ல படிப்பாங்க, ஸ்கூல் கூட டிராப் அவுட் ஆவாங்க, காலேஜ் கூட போக மாட்டாங்க. அப்படியே ஏதாவது ஒர்க்குக்கு வருவாங்க, சின்ன சின்ன ஒர்க்குக்கு போறது, அப்படியே என்ஜாய் பண்றது, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்னு சுத்துறது, ஒரு குறிக்கோள் இல்லாம என்ஜாய் பண்ணணும், அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் என்ஜாய் பண்ணணும், இப்படிதான் இருந்தாங்க. ஆனா நம்ம இந்தியன்ஸ் தான் ஒரு ஆம்பிஷனோட போனது, லைஃப்ல முன்னேறணும், ஃபேமிலியை முன்னேற்றணும், படிக்கணும், அப்படிலாம் ஒரு இதை வச்சு போய் நாட்டெல்லாம் முன்னேற்றி இவ்வளவுதான். அந்த சிலிக்கான் வேலியில இருக்கிறது எவ்வளவு பேர் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. இருந்து அத்தனை பேரும் எவ்வளவு இந்தியன்ஸ் இருந்து நாட்டை முன்னேற்றி கொண்டு வரும்போது அப்புறம் அவங்களுக்கு வேலை இல்லாம போகுது. அந்த அளவு நாலேஜபிளா அவங்க இருந்தா ஏன் வேலை போகுது? அவங்களும் அந்த அளவுக்கு வரலாம் இல்லையா? இந்தியன்ஸும் சைனீஸும் அந்த அளவு நாலேஜா இருப்பாங்க அங்க. அவங்க இப்பதான் முழிச்சுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வேலை போகும்போதுதான் தெரியுது. இல்ல இப்ப இது வந்து இப்ப இலங்கையில வந்து பாதி பிரிக்கணும், தமிழர்களுக்குன்னு பிரிக்கணும்னாங்கல்ல. ஒருவேளை ட்ரம்ப் மாதிரி அவங்களும் திருப்பி அனுப்பிச்சுட்டே இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையா இருந்திருக்காது இல்ல. எங்கேயுமே ஏன்னா அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது இல்ல. இவங்க இருந்து இப்ப எங்களுக்கான ஒரு இடம் வேணும்னு பார்த்தோன்னா அந்த சண்டை 25 வருஷம் நடந்து லட்சக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. அந்த மாதிரியும் வந்து இந்தியர்கள் பண்ணாட்டினாலும் மத்தவங்க பண்ணலாம்ல, யாரோ ஒருத்தவங்க பண்ணலாம்ல, வாய்ப்பு இருக்குது தானே. சோ அதெல்லாம் கூட இது தடை போடுது. ஆனா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க அவங்க பேரே வந்து வெஸ்ட் இண்டீஸ், நேட்டிவ் இந்தியன்ஸ் இந்த மாதிரி தான் பேரே இருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்தவர்களுடைய பேரு செவிந்தியர்கள்னுவாங்க. அவங்க இருந்தவங்கள செவிந்தியர்கள்னு சொல்லுவாங்க, நேட்டிவ் இந்தியன்ஸ். அவங்கதான் இருந்தாங்க. அவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு இவங்கதான் என்னமோ புதுசா அந்த ஊரை இது பண்ண மாதிரி எல்லாரும் அங்க போய் யூரோப்பியன்ஸ், இட்டாலி, ரோம் எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் அங்க போய் குடி இருந்துட்டு எங்க நாடுன்னு சொல்லிட்டு அவங்களும் இமிகிரன்ஸ் தான். ஆக்சுவலா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அங்க யாரு இருக்கா? யாருக்குமே அது நேட்டிவ் கிடையாது. இருந்தவங்க நேட்டிவ் இந்தியன்ஸ் தான், ரெட் இந்தியன்ஸ் தான் அங்க இருந்தவங்க. அவங்களெல்லாம் அடிச்சு துரத்திட்டு அவங்க எல்லாம் காட்டுக்குள்ள போய் பழங்குடியினரா இன்னும் இருக்காங்க. கரெக்ட்.
அவர்களுடைய சோழி வழிபாட்டு முறை பாத்தீங்கன்னா, இந்து வழிமுறையே இருக்கும். இதேதான். ம். அந்த கன்னியாகுமரி சைடு இந்த சோழி எல்லாம் வச்சு ஒரு மணி, பாசி மணிலாம் வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த ம். மாதிரி எல்லாம் பண்ணி வித்துக்கிட்டு இந்த மாரி கிராண்ட் ம். கேனியன் இந்த மாரி உலக அதிசயத்துல ஒண்ணு. அந்த இதுலலாம் பார்த்தா அந்த மார்க்கெட்லாம் இருக்கும். சின்ன ம். சின்னதா ம். அந்த பொருள்லாம் வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க. நேட்டிவ் ம். இண்டியன்ஸ். ஓ! இதே மாரி தான் நம்ம ஊர்ல கன்னியாகுமரியிலலாம் கிடைக்கும்ல. அந்த மாரி ஜாமான்கள் பொருட்கள்லாம் வச்சு சின்ன சின்ன அந்த ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வச்சு மணி மாலை மாரி கோர்த்து அந்த மாரி ம். வித்துட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்ல இருக்க ம். குறவர் குறத்தி எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அவங்களோட வாழ்க்கையும் அப்படியே தான் இருக்கும். அப்படி அங்க ம். இருந்தவங்கள தான் இவங்க எல்லாம் தொரத்தி விட்டுட்டு அவங்கலாம் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க போய் ம். ஊர டெவலப் பண்ணி எங்க நாடுன்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிறாங்க. ம். இதுல வந்து என்னன்னா, அமெரிக்கா வந்து பயங்கரமா இப்ப எல்லாரையுமே பகைக்க ஆரம்பிக்குது. அதோடைய நண்பர்கள், நட்பு நாடை கூட பகைக்கிறதெல்லாம் பார்க்குறோம் இப்ப. இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வரும்போது அந்த மாரி பண்ண மாரி தெரியல. இப்ப தான் பயங்கரமா இந்த மாதிரிலாம் நடக்குது. எடுத்த உடனே வர்றதுக்கு முன்னாடியே வந்து சொல்ட்டாரு. நான் ஆட்சி வர்றதுக்குள்ள இஸ்ரேல் பணை கைதிய நீ அனுப்பலன்னா நரகம் வெடிக்கும்னாரு. அதுக்கேத்த மாரி அவங்களும் அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ம். அமெரிக்காவை எதிர்த்து போரிட முடியுமான்னு. ஆனா எல்லாரும் அமெரிக்காவை பகைக்க ஆரம்பிச்சா அமெரிக்கா நிலைமை என்ன ஆகும்? ஆமா. ஆ. மோசமா தான் நெலம. இப்ப காசால ம். இருக்கிறவங்களெல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு, நீங்க எங்க வேணா போங்க. ஜோர்டானுக்கு போங்க, ஈஜிப்ட்டுக்கு போங்க ம். அப்படின்னு சொல்லி தொரத்துற மாரி தானே இருக்காரு. காசாவ புடிச்சுட்டு அத டெவலப் பண்ண போறாங்களாம் ம். இவரு. இல்ல டெவலப் அது பண்ண போறேன்னாரு. ஆனா பாலஸ்தீனர்கள வெளியேத்துறேன்னா சொன்னாரு. ஆமாமா. அப்படியா? நீங்க ஜோர்டான் போங்க, ஈஜிப்ட் போங்க. அங்க நான் அவங்கள அக்செப்ட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்ட்டாரு. ஓஹோ! ஜோர்டானியன்ஸ்க்கே இது புடிக்கல. ஓஹோ! சொல்றாரு. அவரு ம். நெதன்யாகுக்கு கூட தெரியாது. அவருக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்றாரு. அவர்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணாம. ம். நான் அவனால நெனச்சா தானே எது வேணாலும் பண்ண முடியுன்ற அளவுக்கு வந்துட்டாரு. ஆமா. ம். வந்துட்டு அவரு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க நான் தான் வந்து உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான ஆளுன்ட்டு. ஆனா நான் கிடையாது. அப்ப யாருன்னு கேட்டாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட்ன்றாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் இதே பண்ண சொன்னாரு. என்ன பண்ண சொன்னாரு? ஒரு ஒரு நாடா ம். புடிச்சு அவங்கள தொரத்துறது தான் சொன்னாரா? கரெக்ட். ஆ இப்ப பெரிய பெரிய வல்லரசு நாடுகளே பயந்துட்டு இருக்குது ம். அமெரிக்காவுக்கு. இது எடுக்கிற முடிவு, யுஎன்ல இருந்து வெளியேறது, இஸ்ரேலும் அதே மாரி வெளியேறுது. ஏன்னா நீங்க எல்லாமே வந்து நாடுகளுக்கும் அதிருப்தி வந்துருச்சு இவங்க மேல. ம். என்னதான் ம். பவரா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் இவங்களால? ம். ஏன்னா ஜெனரலா கிறிஸ்டியன்ஸ் வந்து சொல்லுவாங்க. முதல்ல அமெரிக்கா தான் அழியுன்னுவாங்க. சோ ம். அதுக்கான விநாச காலத்தில் விபரீத புத்தின்ற மாதிரி, அதற்காக தான் இது நடக்குதோ! அப்படின்னு ஆமாமா. தோணுது. ம். ஏன்னா, ஆல்ரெடி வந்து அவர வந்து சுட்டாங்க. இந்த எலக்ஷன் கேம்பெயின்லயே. ம். ஆ ஆனா இப்ப இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது, ஒரு செகண்ட் தானே எல்லார் கையிலயும் துப்பாக்கி வேற இருக்கு அமெரிக்கால. ஆமாமா. அது வேற அப்பப்ப இருக்கு. நடக்குமே. ம். பில்டிங்ல போய் இதுல மால்ல நடக்கும், ஸ்கூல்ல நடக்கும். எங்க ஸ்கூல்ல வேணாலும் குட்டி நடக்கும். குட்டி பசங்கலாம் கண்டிப்பாங்க. எடுத்துட்டு போவாங்க. தினசரி நியூஸ். தமிழ்நாட்டுல ரேப் நியூஸ் மாதிரி அங்க சுடுற நியூஸ். தினம் ஆமா. தினம் நடந்துட்டு இருக்குது. சோ இது ஏற்கனவே சில அதிபர்கள கொன்னு இருக்கிறாங்க இல்லையா? வாஷிங்டன், ஜார்ஜ் வாஷிங்டன் ஒரு ம். 2, 3 பேர அங்கேயே கொலை பண்ணியிருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். சோ அந்த எங்க மாதிரி விஷயமும் ம். முன்னாடியும் அந்த மாரி தான் நெனைக்கிறேன். கரெக்ட். சோ ம். அவங்கலாம் இந்த அளவுக்கு தீவிரவாதமா ஏதாவது பண்ணாங்களான்னு கூட தெரியல. இவர் வந்து பண்றாரோ இல்லையோ, ஆனா அறிக்கையெல்லாம் பயங்கரமா இருக்குது. ஆனா பண்றத அவரு பண்ணவும் செஞ்சுடுவாருன்னு தான் நெனைக்கிறோம் எல்லாத்தையுமே. ம். ஆ ஆனாலும் இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, ஆ எல்லா இடங்களுமே அப்படிதான் நடக்குது. இல்லையா? எல்லா நாட்டிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, வர்றவங்க வந்து இருக்கிறவங்கள தொரத்துறது நடக்குது. இது இது வந்து ஆக்சுவலா எங்க அம்மாலாம் சின்ன வயசுல சொல்லுவாங்க. ஆ "அண்ட வந்த ஒண்ட பிடாரி ஊர் பிடாரிய ஒண்ணு தொரத்துது." கூப்பிடாதீங்க கருத்துது அப்படிம்பாங்க. அப்படிதான் இருக்குது உலகமே. இல்லையா? மருமக வருவா, வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாவையே தொரத்தி விட்டுருவாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இது குடும்பத்திலயும் நடக்குது, ஸ்டேட் லெவல்லயும் நடக்குது, சென்ட்ரல் லெவல்லயும் நடக்குது, உலக அளவுலயும் நடக்குது. எல்லா இடத்துலயுமே நடக்குது. ஆனால் நீங்க அந்த அது என்னது? கேன்யான் சொன்னீங்க இல்லையா? கிராண்ட் கேன்யன். கிராண்ட் ஆ. கேன்யன். ஸோ அதுல அந்த ஃபோட்டோ கூட அனுப்பிச்சிருந்தீங்க. அந்த ஃபோட்டோல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராக்ஸ் எல்லாம் மில்லியன் கணக்குல வருஷத்துக்கு முன்னாடி உருவான அந்த பாறை படிவங்கள்லாம் இருக்கும். ஆ அது உலக ஸோ இது வந்து அங்கேயே அங்கேயே இருந்த ஃபோட்டோவா இது? ஆமாமா. அங்கேயே இருந்த ஓ! ஃபோட்டோ. அது பாறையில அது ஒரு போர்டு ம். மாரி வச்சு காமிச்சிருப்பாங்க. ஆ இந்த மாரி பாறை படிவம்ல மில்லியன் கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர், சூப்பர். உருவானது.
அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு அதுக்கு வந்து பிரம்மா, விஷ்ணு ஒரு அந்த ஆ அந்த அது பேரே அப்படி பேர் வச்சிருப்பாங்க. இந்த வச்சிருக்கிறாங்க. ராக்கோட பேரே அப்படிதான். ஆ பேசிக் பிரம்மா அப்ப ராக்ஸ் தெரியுது அப்படின்னு. இல்லையா? சூப்பர்ல. பிரம்மா, ராமான்னு வருது. ஸோ விஷ்ணுன்னும் வரும். செடிமெண்ட் அந்த ஒரு ப்ளூ செடிமெண்டரி கலர்ல இருக்கும். சோர்சஸ் ஆஃப் விஷ்ணு சிஸ்ட்ன்னு வருது பாருங்க. ஆ, இது ஆமா, ஆமா. ம். ம். விஷ்ணு சிஸ்ட்ன்னே வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரம்மா அண்ட் ராமா சிஸ்ட்ன்னு வருது. ஆமா. அது வரும். நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா யார் வேணாலும் பார்க்கலாம். இந்த மாரி ம். கிராண்ட் கேனியன்னு போட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அந்த ஆக்சுவலா ராக்ஸோட இதுல. ஆக்சுவலா வந்து மலையே வந்து சிவனாக இமயமலைய சொல்லுவாங்க. அந்த கைலாய மலைய. அப்ப ம். இதுவும் அது மாரி மலைதான். அதே மாரி அது சிவலிங்கத்தையே பார்த்தா கூட, மேல கொஞ்சம் இடம் வந்து விஷ்ணுன்னுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கீழ தான் பிரம்மான்னுவாங்க. நடுவுல சங்கரோ ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ அதே மாரி தான் இந்த இந்த ராக்ஸ் மலையுமே எல்லாம் இங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. கட் பண்ண மாரி இருக்கும். அந்த ராக்ஸ் ம். வந்து பள்ளத்தாக்காவும் இருக்கும். ம். மேலேருந்து அந்த கல்ல அப்படியே வெட்டி வெட்டி கீழ ஒரு பள்ளத்தாக்கு உண்டாக்குனா எப்படி இருக்கும்? கீழ ஒரு ஆறு ம். ஓடிட்டு இருக்கும். ஓஹோ! அந்த மாரி பயங்கரமா கட்டாகி கட்டாகி இருக்கும். அதுல நடுவுல அந்த ப்ளூ கலர், ப்ரவுன் கலர், ரெட்டிஷ்ஷா இருக்கும். இந்த பாறை வடிவங்கள்லாம் பார்த்தா கலர் கலரா ம். இருக்கும். பார்க்க நல்லா இருக்கும். அந்த மாரி தான் இருக்கும். ம். இதுதான் ஆமா. அந்த இது. இதுதான் பேசிக் விஷ்ணு ராக்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது. ம். அப்ப பாருங்க. சோ இங்கருந்து போனது தான் இப்ப ஒண்ணும் இல்ல. அமெரிக்காவிலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய இந்துக்கள் தான் இந்த ஆட்சியிலே இருக்கிறாங்க. இவருடைய ஆட்சியிலேயே ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு பிரதான பங்கை வந்து இந்தியர்கள், குறிப்பா இந்துக்கள் வகிக்கிறாங்க. ம். இப்பவுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணவரு விவேக்ன்ட்டு ஒருத்தரு பயங்கரமா சப்போர்ட் பண்ணாரு. ம். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சார்ந்த அவங்க இருந்தாங்கல்ல. அவங்க பேர் மறந்து போச்சு. ஒரு லேடி. ஆ ஆனா அவங்கள இந்துன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து லெஃப்ட். ஹிந்து தான். பட் ஆனா லெஃப்ட் அவங்க. ஆ இடதுசாரி. ஆ கமிலா கமலா ஹாரிஸ். கமலா ஹாரிஸ். கரெக்ட். தமிழ்நாட்டை சார்ந்தவர்களே. தோசை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க கொஞ்ச நாள் லண்டன்லயும் பார்த்தீங்கன்னா, இந்தியன் தான் ஆண்டார். இப்ப ம். இல்ல கொஞ்ச நாள் ஆண்டுட்டு போயிட்டாரு. அவரு பேரு மறந்து போச்சு. ரிஷி சுனாக்கா? ஆ ரிஷி சுனாக். கரெக்ட். ஆ. ம். ஸோ திரும்ப திரும்ப அப்ப ஒட்டுமொத்த உலகமும் பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் கையில தான் இருக்குது இப்பவும். இப்பவும் ம். அவருக்கு வந்து பிரதானமாக ஆலோசனை கொடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்துக்களா தான் இருப்பாங்க. என்ன ஒண்ணு எல்லாரையும் வெளியேத்தணும்னும்போது, அதுல இவங்களும் வந்துடுறாங்க கொஞ்சம். ஆமா. அ அது வெளியேத்தி தான் ஆகணும். ஏன்னா, அவரு சொல்றது என்னன்னா, வாங்க. ஆனா லீகலா வாங்கன்றாரு. ம். இல்லீகலா வராதீங்க. அப்டின்ட்டு ஆமா. மீண்டும் அந்த செவுரு கட்டுற பணிய தொடங்குறாரு. இல்லையா? அவரு செவுரு கட்டுனது வந்து முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இனிமே யாருமே லீகலாவும் போறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஓ! ஏன்னா, அங்க இருக்கிறவங்களுக்கே அங்க எக்கனாமிக் டவுன் ஆயிட்டு இருக்குது. டவுன் ஆயிட்டு இருக்குது. கரெக்ட். இப்பல்லாம் அந்த கனவு, அந்த அமெரிக்கா போணும், சம்பாதிக்கணுங்கிற கனவெல்லாம் வேஸ்ட்டு தான். இனிமே இங்க இருக்கிற ம். பசங்கலாம் போறதெல்லாம் வேஸ்ட்டு தான். ரொம்ப கஷ்டம் கரெக்ட். விசா கிடைக்கிறதெல்லாம். ம். அங்க இருக்கிறவங்க கிரீன் கார்டு வாங்குனவங்க வேணா ப்ராப்ளம் இல்லாம இருந்துக்கலாம். கரெக்ட். இனிமேல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். ம். இப்ப சமீபமா நேத்தோ முந்தா நேத்தோ 200 நிலநடுக்கம் வந்தது. அது அமெரிக்கா தீவா சிஸ்டர்? இல்ல அது யூரோப்ல. யூரோப்ல ஒரு தீவுல. அந்த நாட்டையே காலி பண்றாங்க எல்லாருமே. கிரீஸ்ல ஆ நடந்தது. கிரீஸ்ல கரெக்ட். ஆ எல்லாம் ஏரோப்ளேன்ல வரிசையா போய்க்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நாடே 200 வருதுன்னா, ஏதோ நடக்க போகுது அப்படின்னு காலி பண்றாங்க. ஆனா இதே வேற ஒரு நாடு புடிச்சதுன்னா காலி பண்ணாம சண்டை போடுறாங்க. ஆனா 2ம் ஆமா. ஒண்ணு தான். என்னன்னா, அங்க இருப்பதற்கான தகுதியை நாம இழக்கிறோம். நாம இழக்கிறோம். அதனால நம்மை தொரத்துறதுக்கு ஒண்ணு இயற்கை சீற்றம் காரணமா இருக்கும். இல்ல மனிதர்கள் காரணமா இருப்பாங்க. ஆனா காரணத்தை பார்க்காதீர்கள். அதுல நன்மை இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப இவங்கள தொரத்தப்படுறாங்கல்ல. ம். இப்ப அவங்களுக்கு அவமானமா இருக்கலாம். ஆ 40 மணி நேரம் டார்ச்சரோட வராங்கன்றாங்க. இன்னும் ஒரு சிலர வந்து ஏதோ ரொம்ப மிலிட்டரி டார்ச்சர் பண்ற இடத்துக்கு அனுப்புறாராம் அவரு. ஒரு குறிப்பிட்ட நாட்டை சார்ந்தவர்கள். ஒரு கேம்ப்லயா வச்சுட்டு தான் கடைசில அனுப்புறது இங்க. அந்த ஓஹோ! அந்த ஃப்ளைட்ல ஏத்தி அனுப்புறது. எல்லாம் செக் பண்ணிட்டு, ம். இப்ப அடுத்த பேட்ச் ரெடி ஆயிட்டே இருக்கும். ஒரு பேட்ச்சா அப்படியே ஒரு நாளும் ஒரு பேட்ச்சா அனுப்பலாம்னு ஐடியா வச்சிருக்காங்க. ஒருவேள அமெரிக்காவுக்கு அந்த மாரி ஏதோ ஒரு அழிவு ஏற்படுதுன்னா, வெளியில வந்தவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்பாடா! நல்ல வேள தப்பிச்சுட்டோன்ட்டு. அப்ப ஆமா. தெரியாது. அனுப்பும்போது தெரியாது. அப்ப கஷ்டமா இருக்கும். ஆ பெரிய இதா இருக்கும். பட் ஆனா கடன்லாம் வாங்கி இப்ப தான் போயிருந்தாங்கன்னா பிரச்சனை. ஏற்கனவே சம்பாதிச்சு காசெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது. இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து டாக்ஸ் கூட கட்ட மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன் இல்லையா? அதனால தான் தொரத்துறாருன்னு நெனைக்கிறேன். ஆமா. கட்ட ம். மாட்டாங்க. ம். அப்ப அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது இல்லையா அரசாங்கத்துக்கு?
அதனால சம்பாதிக்க மட்டும் செய்வீங்க. ஆனா கட்ட மாட்டீங்கன்ட்டு தொரத்துறாருன்னு நெனைக்கிறேன். சோ அது எல்லா நாடுமே அப்படிதான் பண்ணும். ஹவுஸ்லயும் இருக்க மாட்டாங்க. சும்மா அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் அந்த மாரி ஒரு சின்ன சின்ன வேலையில, அது மாரி தான் ம். இருப்பாங்க. பெரிய வேலையிலலாம் இருக்க மாட்டாங்க. ம். ஓ! அங்க வீடு இல்லாம வெளியில தங்குறவங்களே நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாமா. எப்படியோ போனா பொழச்சுக்கலான்ட்டு இங்க அதே மாரி சென்னைய நோக்கி போவாங்க மொதலெல்லாம். அந்த மாரி இப்ப அமெரிக்காவை நோக்கி போறாங்க. ஆ ஆனால் இப்ப வந்து அமெரிக்கா தான் சொர்க்கம் அப்படின்னு நெனச்சுட்டு போறாங்க எல்லாருமே. போனாங்க. இப்ப எல்லாத்தையும் நரகம் மாரி தான் தெரியுது அவங்களுக்கு. இருக்கிறவங்களுக்கும் ம். கஷ்டமா தான் இருக்கு. எக்கனாமிக்ஸ்லாம் ம். அவ்வளோ தூரம் டவுன் ஆயிடுச்சு. ம். போனவங்கலாம் 40, 50 லட்சம் அந்த ஏஜென்சிக்கு குடுத்துட்டு போய் ஏமாந்து போனவங்க தான். எங்க ம். டைரக்ட்டாவும் ஃப்ளைட்ல போமாட்டாங்க. அவங்கள ம். அங்கேயே ஏமாத்துற அந்த இது வரைக்கும் வேணா போலாம். கொஞ்சம் பாதி தூரம் வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் ஷிப்ல போணும், ஷிப்ல போட்ல போணும், போறது. நடந்து போணும். எத்தனையோ மாத்தி மாத்தி போறது தான். ஆமாத்த. பிரேசில் வரைக்கும் போறது ஃப்ளைட்ல. இந்த ம். மாரி போம்போதே கஷ்டப்பட்டுட்டு தான் போறாங்க. ம். அப்படின்னாலும் சரி பணத்த குடுத்துட்டோம். அத சம்பாதிச்சு திருப்பி மீட்டெடுக்கணும் அந்த பணத்த அப்படின்னு ஒரு வைராக்கியத்துல எப்படியோ கஷ்டப்பட்டு போய் சேர்றாங்க. இல்லீகலா. சம்பாதிக்கிறதையும் டைரக்ட்டா அனுப்ப முடியாது. ஓ! அதுவும் ஹவாலா மூலமா தான் அனுப்ப முடியும் பணம். ஓ! ஏன்னா அந்த ஹவாலான்னா? ஆதார் கார்டு மாரி ஒண்ணு காமிக்கணும்ல அங்க. ஓ! அது ஹவாலான்னா என்னது? அது வந்து இல்லீகலா ஒருத்தர் வந்து அவரே பணம் அனுப்புற மாரி ஓ! அனுப்புறது. அவர் ஓ! பேர்ல. ஓஹோ! அவர் கமிஷன் எடுத்துக்கிறது. ம். அது ம். ம். இஷ்டத்துக்கு கமிஷன் எடுத்துக்கலாமே. யார் தட்டி கேட்க முடியும்? ஓஹோ! சரி, சரி. ஏன்னா ஹவாலா ஊழல்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதான் பார்த்தேன். சரி, ஓகே சிஸ்டர். பட் ஆனா இந்த எந்த நாட்டுல இருந்தாலும் அ ஆக்சுவலா அமெரிக்காலலாம் குளிரும் பயங்கரமா இருக்கும். ஆ இதோ இப்ப நெருப்பு வந்ததுன்னா நிக்காது போல இருக்குது. ஊரே அழிச்சிடும் போல இருக்கு. ஆமா. காட்டு தீ ஒரு பக்கம் ம். இருக்குது. அதே மாரி பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் இப்பலாம் அதிகமாயிடுச்சு. ஆமா. ம். சோ அப்படி வந்து அமெரிக்காவுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு பேராசையும் ஒரு காரணம். இல்லையா? அதே உழைப்ப இங்க போட்டிருந்தா என்ன அன்னன்னைக்கு தேவையானது இருக்கும். இப்போ சுத்தமாரும் ஆக்சுவலா அங்க போய் மனநோயா இருந்த ஒரு ஹைதராபாத் பொண்ணெல்லாம் நியூஸ்லலாம் போட்டிருந்தாங்க. ஏதோ ஸ்டூடெண்ட்டா போய் மனநலம் பாதிக்கப்பட்டு அப்படியே ரோட்ல சாப்பாடு இல்லாம இருந்துச்சு அந்த பொண்ணு. ஆமா. ஏதோ டாலர்ல ம். சம்பாதிக்கலாம். ஒரு டாலர் என்ன இப்ப ₹86 என்னமோ. அந்த மாரி ம். ஒரு கனவு கண்டுட்டு அவ்ளோ சம்பாதிக்கலாம், நல்லா இருக்கலாம்னு நெனச்சு ஆசைப்பட்டுட்டு போயிட்டு, உள்ளதும் மாட்டிக்கிட்டோம். கஷ்டப்பட்டு தான் வர்றாங்க. ம். முந்தி சரி. வேணா ஒரு காலத்துல போய் செட்டில் ஆனவங்க வேணா திரும்பி வராம அங்கேயே இருக்கலாம். ம். அவ்வளதான். ம். திருப்பி அங்கேருந்து இங்க கொண்டு வந்து அந்த மாரியும் யாரும் இல்ல. ஏதோ கொஞ்ச காலம் அனுப்புறாங்க. அப்புறம் அப்படியே அங்க செட்டில் ஆயிடுறாங்க. அதோட முடிஞ்சுது அவங்க லைஃப். அதான் செட்டில் ஆகுற ஆசையில தான் போறது. அ அந்த மாரி ஒரு 2, 3 ஜெனரேஷன் முன்னாடியே செட்டில் ஆயிடுறாங்க நெறைய பேர். இந்தியால இருந்தெல்லாம் அங்க போயிருக்கிறாங்க. செட்டில் ஆயி ஒரு சிஸ்டர் இன்டர்வியூ கூட எடுத்தோம். அவங்க தமிழ் பொண்ணு. ஆனா தமிழ் தெரியாது. சொல்லும்போது மட்டும் ஐ அம் எ தமிழ் கேர்ள்ன்றாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. பட் ஹிந்துயிசம் தான் ஃபாலோ பண்றாங்க. பட் அங்க இருக்கிறது அங்க அவ்ளோ சாரி அது அமெரிக்கா கிடையாது. ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கால அவ்ளோ சூப்பரா இங்கிலீஷ் பேசுறாங்க. ஆ. ம். சோ பேசுவாங்க. ம். இப்ப வந்து அமெரிக்கால கரெக்ட். ஆக்சுவலா ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கோ, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கோ போறது தப்பு கிடையாது. ஆனா எதுக்காக போறாங்கன்னு ஒண்ணு இருக்குது. பேராசையினால சம்பாதிக்கணும்னு போறது ஒண்ணு. இந்த நாட்டுல பாதுகாப்பு இல்லன்ட்டு போறது ஒண்ணு. இப்ப ஸ்ரீலங்கால பாதுகாப்பு இல்லன்ட்டு போனாங்க தமிழர்கள். அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. வெளியில போய் இருந்தவர்கள், அவங்க எல்லா நாட்டிலயுமே இருப்பாங்க. அவங்க அது அது வந்து தப்பிக்கிறதுக்காக போறது. ஆமா. பேராசையினால போறது கிடையாது. நெறைய பேரு லண்டனுக்கு போய் செட்டில் ஆனவங்கலாம் இருக்காங்க. ஸ்ரீலங்கால இருந்து. எல்லா ம். நாட்டுலயும் இருக்காங்க. ஆக்சுவலா அமெரிக்காவுக்கே அந்த மாதிரி லண்டன்ல இருந்த அடிமைகள் தான போனாங்க. ம். அடிமைகள் தான் அங்க போய் செட்டில் ஆனாங்க. சோ அப்ப போகும்போது பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப வந்து அது வியாபார நோக்குல, அதிக காச பார்க்கணுன்ற நோக்குல போகும்போது, அந்த பேராசை ஒரு உச்சத்தை எட்டும்போது, எப்படி அந்த சமுதாயத்துடைய மாற்றம் வந்து அவர்களுக்கு ஆப்பு வைக்குது பாருங்க. ஆமா, எல்லா இடங்களும் இங்க சென்னையிலுமே நம்ம பார்க்குறோம் அடிக்கடி வெள்ளம் வருது. இருந்தாலும் சென்னைய விட்டு காலியே பண்ண மாட்றாங்களே! ஆமா. இல்லையா? அப்ப ஏதோ அது வந்து ஒரு ஒரு எச்சரிக்கை குடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனா இவங்களுக்கு அது எச்சரிக்கைன்னு புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா கடவுள் ம், நம்பிக்கையும் யாருக்கும் இல்ல. ம், அதனால அப்படி ஆயிடுச்சு. ம். இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் இது பண்றதுக்கு காரணம் வந்து அவரு கிறிஸ்தவ நாடா அத மாத்தணும். அப்படிங்கிறது அவருடைய லட்சியமா இருக்குது. ஒரு ஒரு ம். வீட்லயும் இந்த பைபிள் இருக்கணும்ன்றாரு. ஆ சோ அப்ப அது அது கேட்காதவர்களை
அதையும் சொல்லி தொரத்துறதுக்கு பதில் முதல்ல இதெல்லாம் தொரத்துவோம். அதுக்கப்புறம் நான் சொல்றது தானே கேட்பாங்க. அப்படின்ட்டு பண்றாங்க. சோ உலகம் அழிய போறது பற்றி அவருக்கு தெரியாது. ஆனாலும் எப்படி பார்த்தாலும் 4 வருஷம் தானே ஆச்சு. இங்கேயாவது ஆமா. 5 வருஷம். அந்த 4 வருடத்தில் மனிதன் வந்து அந்த பவர்ல ஏதோ வாழ்க்கை அதாவது வாழ்க்கை இல்ல. மரணமே இல்லாம நம்ம இருக்க போறோம்ன்ற மாதிரி ஒரு ஆட்டம் ஆடுறாங்க பாருங்க. அதான் அந்த ம். மனிதர் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் ம். நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று பாவம் மனிதன் என்று. கரெக்ட். பழைய சிவாஜி காலத்து பாட்டு இருக்கே. அந்த ஞாபகம் தான் இருக்கு. இப்ப அப்படிதான் ஆடிட்டு இருக்காங்க. வாழ்வு கண்டிப்பா. என்னமோ காலம் நிலைக்கும்னு நினைச்சுக்கிட்டு. கண்டிப்பா. ஏன்னா, இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அந்த மாரிலாம் பண்ணல. ஆனா, அதுக்கே அவர ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. பைடன் ஆட்சியில. என்னென்னமோ கேஸ் போட்டு இதெல்லாம் பண்ணாங்க. ஆனா, இப்ப இப்ப இருந்தது. நெறைய பண்ணாரு அவரும். இந்த மாரி அப்பவுமே. வேலைலாம் ஓ! லேடீஸ் விஷயத்துலலாம் பண்ணாரு. ஓ! சரி, சரி. அதுதான் அவர் மேல போட்டது. ஆனா, இப்ப ரொம்ப பண்றாரு. இப்ப ரொம்ப பண்றாருன்னும்போது, அதுக்கு தண்டனை கிடைக்கும்ல. ஆமா, நிச்சயம். கண்டிப்பா. ஆ அவர மக்கள் தேர்ந்தெடுக்கும்போது இப்படியெல்லாம் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நெறைய ஓட்டு போட்டாங்க. இதுதான் ரொம்ப ம். இதா இருக்கு. பரிதாபமா இருக்கு. நெறைய அங்க இருக்கிற இந்தியன்ஸ் வேற ஓட்டு போட்டாங்க. ஓ! கரெக்ட். இந்தியர்கள் சப்போர்ட் தான் ரொம்ப இருந்துச்சு அவருக்கு. ஆமா. ஏன்னா இந்தியர்களே அவருக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. ஆ இன்னொருத்தவங்க கூட ஒருத்தங்க நார்த் இந்தியால இருந்து ஒருத்தவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க ட்ரம்ப்புக்கு. அவங்களும் நல்லா பேசுவாங்க. எல்லாம் பண்ணாங்க. இங்க தொரத்துறாங்க. தொரத்துறது ஒரு பக்கம். அது கூட தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவங்க நாடு. இல்லீகலா இருக்கிறவங்க தொரத்துவாங்க. ஆனாலும் ஒரு மரியாதை இல்லாம கிரிமினல்ஸ் மாரி ட்ரீட் பண்றது. கை கால்ல விலங்கு போட்டு அப்படி என்ன உடைச்சுட்டு தப்பிச்சு ஓடிட போறாங்களா? ம், அந்த ம், ம். அளவுக்கு கிடையாது. இருந்தாலும் அந்த ம். மாரி ட்ரீட் பண்றது ரொம்ப அது கஷ்டமா தான் இருக்கு. திரும்பி வரக்கூடாதுன்றதுக்காக பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். வந்தா இதுதான் நெலைமை அப்படிங்கிற மாரி. இதுல வந்து எங்க ஹஸ்பண்ட் அமெரிக்கால இருக்கிறேன்னு பெருமையா சொன்னவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு வேள வந்தாங்கன்னா, கொடுமையா ஆமா. இருக்கும். அங்க விலைவாசிலாம் ரொம்ப அதிகம். அதுவும் இருக்குது. அங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ, அது வந்து கையில தங்க முடியாத அளவுக்கு செலவு ஆகுன்னுவாங்க. அந்த அளவுக்கு டாக்ஸ் பாதி அங்க இருக்கிற லீகலா ம். இருக்கிறவங்களுக்கு டாக்ஸ் கட்டிட்டே இருப்பாங்க. கரெக்ட். மெடிக்கல் வசதியும் அவ்வளவா கிடையாது. முதல்ல 1 ம். மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணும். ஓஹோ! அப்புறம் அதுக்கப்புறம் தான் டாக்டர போய் பார்க்க முடியும். இப்ப ம். நம்ம நாட்டுல நெனச்சா போய் பார்க்கலாமே 24 ஆமாமா. ஹவர்ஸ் இருக்கு. அந்த ம், ம். மாரிலாம் பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டம். ஓ! ஆனா ஆஸ்திரேலியால எல்லாருக்கும் ஃப்ரீ மெடிக்கல் இன்சூரன்ஸாம். ம். ஆ டாக்டர் பார்க்கறது ஃப்ரீ. நெறைய வசதி இருக்கு போல இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. இன்சூரன்ஸ் கவர் ஆகும். ம். ஆனாலும் அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சு போறது அதெல்லாமே ரொம்ப கஷ்டம். ஓ! கரெக்ட். கொரோனா டைம்ல வந்து அந்த மாரிலாம் நின்னாங்க. ஆ 8 மணி நேரம், 10 மணி நேரம் வரைக்கும் லைன்ல நின்னுகிட்டே இருந்தாங்க. அந்த ஆமா. நேரம் எல்லா ஹாஸ்பிட்டலுமே அப்படிதான் இருந்துச்சு. இப்ப இது ஏன் இப்படி நடக்குது? அப்படிங்கிறதுக்கு வந்து மகாபாரதத்துல ஒண்ணு இருக்கும். அந்த கிருஷ்ணர் தானே கொலை பண்ணணும். அதாவது 8வது குழந்தைய தானே கொலை பண்ணணும். அவரால தானே இது வரும். எதுக்கு 7 குழந்தையும் கொலை பண்ணிட்டு இருக்கிறாரு? அப்படின்ட்டு ஆமா. மனைவி கேட்பா. அப்ப அவர் சொல்றாரு, அப்பதானே பாவக்குடம் நெரம்பும். ஆமா. அந்த மாரி இப்போ இப்ப பாவப்படம் அங்க நிரம்பிக்கிட்டு இருக்குது. நெரம்பிட்டு இருக்கு. அதுதான் விஷயம். உலகழிவு நடக்கணும். நடக்கிறதுக்கு இதெல்லாம் நடக்கணும். அதாவது ஒரு பக்கம் இயேசு கிரேட்டுன்றாரு. ஆனா இயேசு போதிச்சதுக்கும், அவர் பண்றதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒண்ணுமே இல்ல. ஆமா. ஏன்னா ஒரு ஒரு இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டு தானே இருந்தது அமெரிக்கா. இத்தன காலமா அப்படித்தானே இருந்தது. என்னமோ உலகத்துக்கு நம்ம தான் பெரியவன்ற மாரி எல்லாரையும் நாட்டமா பண்ணிட்டு தானே இருந்தது. பண்ணிட்டு தான் இருக்குது. கரெக்ட். இப்ப எப்பவுமே அவங்க நாடே கீழ போம்போது, இப்ப இருக்கிறவங்களலாம் தொரத்துனா தான் அவங்களே வாழ முடியுங்கிற நிலைமையில இருக்கு இப்போ. ஓ! அவ்வளோ பொருளாதாரம் கீழ இறங்கி போயிட்டு இருக்கு. எல்லாரும் தொரத்துறாங்க. கரெக்ட். இப்ப அதுதான் இப்ப பேராசைனால இப்ப போறவங்களும் பேராசைனால தான் போறாங்க. ஏன்னா எந்த நாட்டிலயும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் போறது கிடையாது. ம். இல்லையா? இப்ப பேராசையில போம்போது பிரச்சனை வந்துடுது. எல்லா இந்தியால இந்த நாட்டிலுமே பிரச்சனைலாம் ம், பேராசையில போனவங்க தான். இங்க இந்தியால ம். என்ன பிரச்சனை? அங்க என்ன வளம் இல்லையா நம்ம நாட்ல? கண்டிப்பா. ஆ கரெக்ட். அதே நேரத்துல இங்க இருக்கிற ஐடில இருந்தும் தொரத்துறாங்க. இங்க இருக்கிற ஐடி கம்பெனிலுமே இதோ இப்ப சமீபமா தொரத்தி, இது என்னன்னா அந்த கம்பெனில சேர்ந்த உடனே கடன வேற வாங்கிடுவாங்க. வீடு கட்டுறதுக்கு அது இதுக்குன்ட்டு. ஸோ அதுதான் ஒரு வருமானம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த செலவை பண்றது வந்து எப்பவுமே பெரிய ரிஸ்க் அது. இல்லையா? இல்ல நம்ம பையன கொண்டு போய் அங்க குடுக்குறது. இங்க ம். படிச்சு வந்த பசங்க, அங்க போய் வேல பார்த்து அவங்களுக்கு தானே சம்பாதிச்சு குடுத்துட்டு இருக்காங்க. இத்தன வருஷமும். ம். ஓ! ஐடிலாம் அங்க அங்க எப்படி வந்துச்சு? கரெக்ட், கரெக்ட். எல்லாரும் அங்க போய் சம்பாதிச்சு அந்த நாட்டுக்கு குடுக்குறது. ம். நம்ம பிரெயினையே வித்த மாதிரி தான். ஆமா. அதுக்கு ஒரு பேர் கூட ஏதோ சொல்லுவாங்க. ஆமா. பிரெயின விக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது.
கரெக்ட். எப்படியோ எனக்கு காசு வந்தா சரிதான். எத வித்தா எனக்கு என்ன அப்படின்ட்டு போயிடுறாங்க அவங்க. இப்ப வந்து இது வந்து சமீபமா ஏதோ ஒரு வீடியோல வந்து ஒண்ணு வந்துச்சு. ஒரு 2, 3 பொண்ணுங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, ஆ ஆபாச படங்கள்ல வந்து உடம்ப விக்கிறாங்க. அப்ப மாடலிங்லயும் அதானே பண்றாங்க. ஆமா. மாடலிங்ல அதுவும் உடம்பு தான் விக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப ஆபாசம். இது கொஞ்சம் ஆபாசம். இங்கேயும் உடம்பு தான் விக்கிறாங்க. அது ஆ மூலதனம் அது இது கேக்குது. 2ம் ஒண்ணான்ட்டு ஒரு பொண்ணு கேக்குது. அப்ப அதுக்கு இன்னொரு பொண்ணு ஒண்ணு சொல்லுச்சு. ஷாக் ஆச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, உங்க அரசாங்கத்துக்கு உடம்ப விக்கிறீங்க பாருங்க மிலிட்டரியில சேர்ந்து. அதுக்கு இது பெட்டர்ன்னு சொல்லுது. இல்லையா? மரணம் தானே அங்கேயும். அங்க மரணமே வருதுல்ல. அது நாட்டுக்காக உயிர் விடுறது ஒரு பெருமை. அதாவது பெருமை. ஆனா ஆ. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் சொல்ல முடியாது. ஆனா அந்த பொண்ணு ம். அப்படி கேக்குது. ஆனா அது கூட பரவால்ல. இது பிரெயின விக்கிறது அதுவும் மோசம் தானே. ம். நம்ம நாட்டுல கரெக்ட். படிச்சுட்டு அவங்களுக்கு யூஸ் பண்றது. கரெக்ட். மொத்தத்துல ஆனா அவங்க இந்தியாவுக்கு டாக்ஸ் கட்டுவாங்க தானே? கட்ட மாட்டாங்களா? கட்ட மாட்டாங்க. அப்படியா? சரி, சரி. அந்த அது சட்டம் இந்தியாவுக்கு வரல. ஓஹோ! வந்தா நல்லா இருக்கும். ஆ. ஆனா அவங்க என்ஆர்ஐஸ்ன்னு அனுப்பு சொல்லிட்டு தானே அவங்க கட்டாம இருக்காங்க. ஆ ஏன்னா இங்க இருந்து போய் சம்பாதிச்சு இங்க தானே படிக்க வைக்கிறாங்க. எல்லாமே பண்றாங்க. படிக்க வச்சு தானே போறாங்க. ஆமா. போய் டாக்ஸ் கட்டுற இப்ப மாரி தான். இங்கேருந்து பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது பணம் அனுப்புனா, இந்தியாவுக்கு வந்து சேருது அந்த பணம். அது வேணா கொஞ்சம் வரலாமே தவிர, மத்தபடி ம். டாக்ஸ் கிடையாது இந்தியால. ஓஹோ! சரி, சரி. சரி பார்ப்போம். என்ன ஆகப்போகுது உலகத்துல அப்டின்ட்டு. ஆனா நமக்கு ஒண்ணு கிளியரா தெரியும். அமெரிக்காவோ, எந்த நாடோ இருக்க போறது கிடையாது. இன்னும் சில வருடங்களுக்கு கழிச்சு. பாரதத்தை தவிர எதுவுமே இருக்காது. பாரதத்திலும் இப்ப இருக்கிற அளவுக்கு பெரிய பாரதமா இருக்காது. குட்டிக்கோண்டு பாரதமா மாறிடும். இயற்கை சீற்றம் இதெல்லாம் வந்து விழுங்கி, டெல்லி சார்ந்த பகுதி மட்டும் இருக்க போகுது. அது சொர்க்கமாக மாறப்போகுது. அங்க இந்த மாரி நாட்ட விட்டு யாரும் தொரத்த மாட்டாங்க. ஏன்னா, அங்க இருக்க போறதே ரொம்ப கம்மியானவர்கள் தான். ரொம்ப ரொம்ப நல்ல குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இப்ப இங்க தொரத்தப்படுறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு இந்தியா, இந்த மாரி கண்ணோட்டத்துல பார்த்துட்டு இருக்கிறோம். இந்தியாவை சார்ந்தவர்கள் அப்டின்ட்டு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்தியாவுல பிறந்தவங்க எல்லாம் இந்தியர்கள் கிடையாது. அமெரிக்கால பிறந்தவங்க எல்லாம் அமெரிக்கர்கள் கிடையாது. இது யாருக்கும் தெரியாது. ஏன்னா, அந்த ஆத்மாவுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். இல்லையா? இப்ப இறைவனே பிரம்மகுமாரிகள் மூலமாக பாரதவாசிகள் தான் உலகத்தை ஆளப் போறார்கள்ன்னு சொல்றாரு. ஆனா அப்டின்னா, இப்ப இருக்கிற இந்தியாவுல இருக்கிற அத்தனை பேரும் கிடையாது. சொர்க்கத்தில் பாரதமாக இருக்கும் பொழுது இருந்தவர்கள் தான் உண்மையான பாரதவாசிகள். ஆ. அவர்கள் இப்ப வெவ்வேறு நாட்டுல இருக்கலாம். அப்ப அவர்கள் வந்து மேபி அமெரிக்காவுல ஒரு அழிவு வருதுன்றதுக்காக கூட இப்ப தொரத்தி இருக்கலாம். தெரியாது அவங்களுக்கே. ஆமா. தப்பிச்சு வர்ற மாரி தான். ஆ. அழிவுல தப்பிச்சு வர்றாங்கன்னு சந்தோஷப்படலாம். ஏன்னா, இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு என்னதான் நடக்க போகுது அப்படின்னு இறைவன் நமக்கு சொல்லிட்டாரு. கண்டிப்பா. அது தெரியாம இப்ப ம். புலம்பிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். கண்டிப்பா. ஏன்னா அது ஆ ஐரோப்பியர்கள் மூலமாக தான் அழிவு வரும் அப்படின்னு வருது. இப்ப ஐரோப்பிய இப்பதான் நாடுகளையும் அமெரிக்கா வந்து எதிர்க்குது. ம். அப்ப ஆமா. அவர்கள் மூலமாகவே ஏதாவது நடந்தாலும் நடக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்கவங்க நாட்டுக்கு அனுப்புறாங்கன்னா, அவங்க ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். சம்பாதிக்கிற வரையும் சம்பாதிச்சுட்டு போய் உயிரோட இருங்க அப்டின்ட்டு அனுப்புறாங்க. ஆனால் உலகத்துடைய ஆயுளே கம்மியா தான் இருக்குது இப்ப. ஒரு 10, 12 வருஷம் தான் ஏதோ உயிர தாக்கு புடிச்சுட்டு இருக்க முடியும். அதுக்கு மேல ஒரு வேளை எக்ஸ்டெண்ட் ஆனாலும் அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதற்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டே போறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். ஆமா. அது நம்ம கையிலேயே இருக்குது. தற்கொலை பண்றது கிடையாது. உயிரோட இருந்துகிட்டே இறந்த மாதிரி வாழறது. ஏன் அப்டின்னா, இப்ப அமெரிக்காவுல இருக்கணும், என்டர் ஆகணும்னா, அதுக்கு லீகலா சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அது இல்லாம மினிமம் ஒரு இங்கிலீஷ் பேசணும். இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கு. வேக்சின் போட்டுக்கணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் இப்ப யுகமே மாறப்போகுது. அது சுத்தமாற உங்களுடைய தகுதி வந்து வேற லெவல்ல இருக்கணும். மெயினா இந்த கலியுகத்துடைய எந்த குணமும் இருக்கக்கூடாது. கலியுகத்துல தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாருக்குள்ளயும் இருக்குது. அதனால தான் இவ்ளோ அழிவு வர்றதெல்லாம். இந்த குணமே இல்லை என்றால், இதே உலகம் சொர்க்கமாக மாறப்போகுது. குறிப்பாக பாரத பூமி. மத்ததெல்லாம் கடலுக்குள்ள போயிடும். இயற்கை சீற்றத்துல போயிடும். அப்ப அங்க நீங்க போகணும். அங்க நீங்க போகணும்னா இறைவன் சொல்றாரு, அந்த அளவிற்கு அங்க வந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே இருக்காது. அங்க போயிட்டு மாத்திக்கிறது கிடையாது. மாறுனா தான் அங்கேயே போ முடியும். ட்ரம்ப ஏமாத்திட்டு அமெரிக்காவுக்குள்ள போலாம். ஆனா கடவுள ஏமாத்திட்டு சொர்க்கத்துக்கு போ முடியாது. இல்லையா? அதுக்காக தான் என்ன பண்றாரு, எல்லாரையும் டோட்டல் வாஷ் அவுட் பண்ணி மேல அழைச்சுட்டு போயிறாரு ஃபர்ஸ்ட் ஆத்மாவ. தகுதி ஆகி நம்ம மேல போறோம். உடலை விட்டு போறதுக்கு உள்ள அன்பு, அமைதி, தூய்மை இது மட்டுமே இருந்துச்சுன்னா, அதே மாதிரி உலகம் இருக்கும்போது அது புடிச்சு இழுக்கும். இங்க வந்துருவோம்.
காமம் கோபம்லாம் இருந்து 2500 வருஷம் கழிச்சு இங்க இந்த உலகத்துல காமம் கோபம்லாம் வர ஆரம்பிக்கும். அப்பதான் அவங்க பிறவியே எடுப்பாங்க. அதுக்காக தான் காம கோபம் பற்று பேராசைங்கிறத விட சொல்றாரு. எப்படி விடுறதுன்ற வழியும் சொல்றாரு. ஏன்னா விடுனாலும் விட முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, தினம் தினம் ஸ்கூல்லயே பாலியல் குற்றம் நடக்குது. அண்ணா யூனிவர்சிட்டில ஸ்டார்ட் ஆச்சு. தினசரி நியூஸ் ஆச்சு. கட 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 கடன்ட்டு இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி பத்தி பேசுறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லன்ற அளவுக்கு பயங்கரமா நடக்க ஆரம்பிச்சுது. தான் மோசமா போயிட்டு இருக்குது. ஆமா. தினசரி நியூஸா தமிழ்நாட்டுல மட்டுமே நடக்குது. ம். இந்தியா ஃபுல்லா நடந்தா அது ஓகே. பட் ஒரு ஸ்டேட்லயே இவ்ளோ நடக்குது அப்படின்னும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ம். சோ அப்ப இதுக்கான தண்டனை எல்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் தண்டனை அடைஞ்சிட்டு அப்புறம் தான் மேல போகும். உலகம் அழியும்போது எல்லா ஆத்மாவும் மேல போய் தான் ஆகணும். ஆனா போறதுக்குள்ள தூய்மையானா தான் போ முடியும்ன்றார். ஏன்னா அது தூய்மையான இடம். சிவன் இருக்கிற இடம்னா உயிரோட்டமான சிவன் கோயில் அதுதான். அவர் இருக்கிற இடம் உயரமான இடம்ன்றதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பூமியில உயரமான இடமான இமயமலையில இருக்காருன்ட்டாங்க. ஆமா. அவரு இமயமலையில கிடையாது. செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல இருக்கிறார். அதை விட உயரமான இடம் கிடையாதுன்றார். சோ அங்க இருக்கிறாரு கடவுள். ஒரு நட்சத்திரம் மாரி. உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாமளும் அங்க இருந்து தான் பூமிக்கு வரும். உலகம் அழியும் போதும் அங்கதான் போவோம். போறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி தூய்மையா கீழ இறங்குனீங்களோ, அதே மாரி தூய்மையாயி வாங்கன்றார். 2 சாய்ஸ் குடுக்குறாரு. நான் ஒரு வழி சொல்றேன். என்னன்னா, உங்கள ஆத்மான்னு உணர்ந்து என்ன நினைவு பண்ணுங்க. நினைவு பண்ண பண்ண ஆத்மா தூய்மையாகும். ம். அப்ப நீங்க தூய்மை ஆயிட்டீங்களான்னு செக்கிங் நடக்கும். காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை, கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை, பற்று, பேராசை, அகங்காரம். நீங்க மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா, தர்மருக்கு அந்த பாண்டவர்களுக்கே இந்த டெஸ்ட் பேப்பர் தான் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து. ஒரு விஷயத்திலும் பார்த்தா இதான் நடக்கும். எல்லாத்துலயும் தர்மர் பாஸ் ஆகி போய்க்கிட்டே இருப்பாரு. கடைசியில பற்று கூட மனைவி இருந்தாலும் திரும்பி பார்க்க மாட்டாரு. சகோதரர்களா இருந்தாலும் திரும்பி பார்க்க மாட்டாரு. போய்க்கிட்டே இருப்பாரு. அப்படி நீங்க வாங்கன்றாரு. ஏன்னா பற்று தான் உங்கள பாவம் செய்ய வைக்குது. இப்ப ஆமா. இல்லீகலா அங்க போறவன் குடும்பத்தின் மீது உள்ள பற்றுனால போவான். ஆமா. பொண்டாட்டி அந்த பண்ற சொந்த டார்ச்சர்னால ஆசைனால தானே போவான். போறாங்க. ஆமா. பொண்டாட்டி அதிகமா சம்பாதி, பாரு அந்த அந்த காலத்துல ஒரு பாட்டு வந்துச்சு. அடுத்த அடுத்த அம்புஜத்த பார்த்தேலன்ட்டு. இது மாரி அடுத்தவங்கள பார்த்து பார்த்து ஏத்திக்கிறாங்க. சோ அப்ப அது அந்த இ இ இதுக்கு பார்த்தீங்கன்னா, பற்று ஒரு காரணம். குடும்பத்தின் மீது உள்ள பற்று. ஆனா அதுக்கு முன்னாடி காமம் ஒரு காரணம். கல்யாணம் பண்ணதுனால தானே இந்த பிரச்சனை. இல்லாட்டினா இவன் பாட்டுக்கு நிம்மதியா இருப்பான். ஜெனரலா சொல்லுவாங்க, ஆம்பளைக்கு என்னப்பா எங்க வேணாலும் படுத்துக்கலாம், எத வேணாலும் சாப்பிட்டு கிடக்கலாம். ஆனா பொண்ணு அப்படி இருக்க முடியாதே! அப்படின்னுவான். சோ அப்ப இவன் தனியாவே இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த காமத்துக்கு ஆசைப்பட்டு, பாவம் மேல பாவம் செய்து, கடைசியில இந்த மாரி ஒரு நிலைமைக்கெல்லாம் தள்ளப்படுறாங்க. சோ தனியாவே இருந்துட்டா ஒருத்தனுக்கு பிரச்சனையே கிடையாது. கரெக்ட்டா சொல்லணும்னா அடிமைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த காலத்துலலாம் அடிமை இருப்பாங்களாம். அவங்க என்னன்னா, அவங்க வந்து கல்யாணம் எதுவுமே கிடையாது. அவங்க கூடவே போவாங்க. எஜமான் எங்கெல்லாம் போறாங்களோ, அவங்க கூடவே இருப்பாங்க. நடுராத்திரி ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், வா அப்படின்னா போயிடணும். ம். ஆனா இது வந்து ஒரு அடிமைப்படுத்துற மாதிரி இருந்தா கூட, இவர்களுக்குன்னு குடும்பம் இல்லாதனால இவங்க நிம்மதியா இருப்பாங்க. ம். தேவை சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், ட்ரெஸ் அவ்வளோதானே. அது அவன் குடுத்துட போறான். அப்ப அது அது எவ்வளோ பெரிய சுதந்திரம். அப்படி இப்ப வாழுங்கன்றாரு. இப்ப அப்படி யாருக்கு இப்ப யாருக்கு அப்படி அடிமையாகுறது? போயிட்டு உலக அழிவு கிட்ட நெருங்கிடுச்சு. இனிமையாவது ம். அந்த பற்று, ஆசை, அகங்காரம் எல்லாத்தையும் விட்டுட்டு, கொஞ்சம் விட்டுடணும். கடவுள் நினைவுல இருந்தா, போற வழிக்கு கரெக்ட், புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நல்ல நிலைமைக்கு நம்ம போகலாம். கரெக்ட். இப்ப யாருக்கு அடிமையா இருக்கிறது? கடவுள் சொல்றாரு, எனக்கு அடிமையா இருக்குன்றாரு. ம். நானே உங்களுக்கு அடிமையா தான் இருக்கிறேன்றார். ஏன்னா, உங்களை தேவதை ஆக்குற வேலையை செய்யற அடிமையா நான் இருக்கிறேன். 24 மணி நேரம் உங்க கூடவே இருக்கிறேன். நான் என்ன பண்றேனோ, அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. நான் எல்லாரையும் மாத்தணும்னு நெனைக்கிறேன். நீங்களும் அதுல உதவி பண்ணுங்க. சொர்க்கத்துக்கு அழைச்சுட்டு போலாம். ஏன்னா, லண்டன்ல அடிமைகள் டார்ச்சர் பண்றாங்கன்னு அமெரிக்காவுக்கு போனாங்க. அ போயும் அவங்க நிம்மதியா இல்ல. இல்லையா? ம். இன்னொன்னு அவங்க அமெரிக்காவிலே இருக்க போறதில்ல அந்த ஆத்மா. அடுத்து வேற வேற உலகத்துக்கு போயிடும். ஆ ஆப்பிரிக்கால பிறக்கலாம், எங்க வேணாலும் பிறக்கலாம், இந்தியால பிறக்கலாம், மாறி மாறி பிறக்கும். ஆனால், நீங்க இப்ப போற இடத்துல எல்லாமே நிரம்பிரும். ஏன்னா, அப்ப முதல்ல அமெரிக்காவுக்கு போகும்பொழுது, ஆ அப்படியே அமெரிக்கா சொர்க்க பூமியாலாம் இல்ல. அதுக்கப்புறம் இவங்க உழைச்சு அத மாத்துறாங்க. ம். ஆனா நீங்க போகும்போதே சொர்க்க பூமியா இருக்க போகுது. ம். அனைத்து தங்கச் சுரங்கமும் நிரம்பி இருக்கும்ன்றார். தங்கத்திலேயே வீடு கட்டுவோன்றார். தங்க செங்கற்களால. அவ்வளவு தங்கமும் அங்க வந்து சேர்ந்துரும்ன்றாரு. ஆ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாலியல் குற்றம். நெறைய அ ஒவ்வொரு நாட்டிலயும் இந்த பிழைக்க போற பெண்களை எல்லாம் கடத்திட்டு போயி, பாலியல் குற்றத்துல ஈடுபடுத்துறாங்க. நெறைய நாடுகள்ல. சோ இதெல்லாம் அங்க இருக்காது. சொர்க்கத்துல. ஏன்னா காமம்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. பரிசுத்தமான குழந்தை மாதிரி இருப்பாங்க.
அப்ப எப்படி இருக்கும் அந்த உலகம்? ஆனா ரொம்ப அழகா இருப்பாங்க. ம். அதே மாதிரி அளவற்ற செல்வம் இருக்கும். அதையும் திருடணுன்ற எண்ணம் இருக்காது. எல்லாத்துக்கும் மேல ரொம்ப ரொம்ப முக்கியமானது டாக்ஸே இருக்காது. டாக்ஸுக்கு தானே இந்த பிரச்சனையே எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை வர்றது. டாக்ஸே கிடையாது. ஏன்? ஏன்னா உங்ககிட்ட காசு வாங்கி நடத்துற நிலைமையில அங்க நாராயணன் இருக்க மாட்டார். அவரு மிகப்பெரிய பணக்காரரா இருப்பாரு. அவங்க நிலம், நம்ம நிலம் அப்படிலாம் கிடையாது. எந்த பிரிவும் கிடையாது. யார் வேணாலும் ஒ எங்க வேணாலும் ஒரு போயிருக்கலாம். குடும்பம் மாதிரி உண்மையிலே அங்க தான் இருக்கும். இங்க அப்படி கிடையாது. அமெரிக்காவுக்கு போனவங்க எல்லாம் நான் அமெரிக்கன்ற உணர்வுலயா இருக்கிறாங்க? பாலஸ்தீன்ல பிரச்சனைன்னா அங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அமெரிக்காவுல இருந்தாலும் அவங்க அமெரிக்கான்ற உணர்வுல இல்ல. அடுத்தது அங்கேயே கருப்பர் இனம், வெள்ளை இனம்ன்ட்டு அந்த ஒரு இது வந்துடுது. சோ அப்ப அதுக்கு காரணம் என்ன? இந்த மதங்கள், இனங்கள், இந்த சித்தாந்தங்கள் இது எதுவுமே அங்க இருக்காது. அப்ப எப்படி இருக்கும் உலகம்? சூப்பரா இருக்கும். எல்லாம் குழந்தை மாதிரி இருப்பாங்க பரிசுத்தமா. அதுக்கு இப்ப ஒரே நீங்க ஒரே மொழின்ற மாரி இருப்பாங்க. ஒரே எந்த மொழி, ஒரே வழி. இப்ப ஹிந்தி எதிர்ப்போம், ஹிந்தி எதிர்ப்போன்றாங்க. ஏன்? நெறைய மொழி வாரியா மாநிலத்த பிரிச்சதுனால வந்த வினை இது. அவனுக்கு அரசியல் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு தேவையாச்சே! அதனால பண்றாங்க. மதத்தை வைத்து, மொழியை வைத்து, இனத்தை வைத்து எதையோ வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாரி அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் அங்க கிடையாது. ஏன்னா, அங்க ராஜா ராணி ஆச்சு. ராஜாவுக்கு பிறக்கிறவன் தான் ராஜாவா இருக்க போறான். இப்பவுமே நெறைய இடத்துல அவங்களுக்கு பிறக்கிறவங்களே தான் வராங்க. ஆனால், அவங்க வர்றதுக்கு மக்கள் கிட்ட எவ்வளோ பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னொரு கட்சிய பத்தி. ம். ஆனால், அங்க அந்த பிரச்சனையே இருக்காதே! இப்ப மகாத்மா காந்தி என்னத்த சாதிச்சாரு ராஜராணிய அழிச்சு? இல்லையா? மக்கள் மனதுல விஷம் இல்லாம இருந்துச்சுல்ல அப்ப. ராமன் ஆண்டா எனக்கு என்ன? ராவணன் ஆண்டா எனக்கு என்ன? நிம்மதியால்ல இருந்தாங்க. இப்ப மக்கள புடிச்சு நீங்களும் வரணும், வாங்க போராடலான்ட்டு இன்னைய வரைக்கும் மக்கள் போராடிட்டு பார்த்தாலே டென்ஷன் ஆவுறாங்க. இந்த ஜாதியா? இந்த மதமா? அப்படி அப்படி ஒரு 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 பாரமாவே இருக்கிறாங்க. இது எதுவுமே அங்க இருக்காது. இவ்வளவு அதாவது ராஜா வந்து பிரஜைகள தன்னுடைய குழந்தை மாதிரி பார்ப்பாங்க. பிரஜைகளும் ராஜா ராணிய தன்னுடைய அப்பா, அம்மா மாரி பார்த்துக்குவாங்க. நிஜமாகவே. உள்ளுணர்வுலயே அன்பு அப்படிதான் இருக்கும். ஆ அதுதான் இருப்பாங்க. ஆனந்தம். கரெக்ட், இது கரெக்ட். மட்டும் தான். அந்த மாதிரி உலகம். எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து ஒரு விஷயம் வந்து ஆச்சரியமா இருக்கும். ஒரு +1 படிக்கும்போது, ஒரு பொண்ணு லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணு, ஒரு பையன் லவ் பண்ணுவான். அப்பலாம் அவ்வளவா பண்ண மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் தான் பண்ணுவாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா. அந்த ஃப்ரெண்ட் ரொம்ப ஏழையா இருப்பா. அந்த பொண்ணு பெரிய பணக்காரி. தியேட்டருக்கு ஓனர் அவங்க அப்பா. அவ்வளோ பெரிய பணக்காரி. அவளுடைய ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஏழை. குடிசை வீட்ல இருக்கிறாங்க. ஆனா எப்பயுமே ஒண்ணா தான் இருப்பாங்க. அப்ப அந்த லவ்வுக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவா. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எதுக்கு? அதாவது அந்த பொண்ணு லவ் பண்றா, அவளுக்கு லாபம். இந்த பொண்ணுக்கு என்ன லாபம்ன்ட்டு அப்படி உழுந்து உழுந்து உழைக்குதுன்னு தோணும். இது வந்து அந்த சொர்க்கத்தின் குணம் அது. சொர்க்கத்துல இந்த மாரி எனக்கு என்ன லாபம்ன்னு தோணாது. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது உலகம் பாருங்க. ஃப்ரெண்டோட லவ்வர இவங்க அபகரிக்கிறது, ஃப்ரெண்டோட கணவர அபகரிக்கிறது, ஃப்ரெண்டோட மனைவிய அபகரிக்கிறது, எல்லாம் நியாயம்னு வேற நெனச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாரி உலகம் மாறிடுச்சு. சோ அப்ப அது அது வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பட் அது சொர்க்கத்துடைய குணம்ன்றது இப்பதான் தெரியுது. அங்க சுயநலம் எதுவுமே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்ப ரொம்ப கீழான நிலைமைக்கு வந்துருச்சு. எல்லா குணமுமே கெட்டு போயிடுச்சு. எல்லாருடைய குணங்களும் ம். கீழான நிலைமைக்கு வந்துருச்சு. களி முத்தி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. அந்த பெண்களுக்குள்ள அவ்வளவு பொறாமை இருக்கும். அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அங்க அப்படி நான் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும் அந்த பொண்ணு. ஆச்சரியமா இருக்கும். நிஜமாலே அந்த உள்ளன்போட இருக்கிறத பார்க்க முடியும். இப்ப 2 பேரும் எங்க இருக்கிறாங்களோ தெரியல. சோ ஆனா அந்த குணம் வந்து அங்க இருக்கக்கூடிய குணம். அந்த மாரி என்னுடையவர்கள் அவ்வளவுதான் இருக்குமே தவிர, என்ன அவரு மட்டும் ராஜா, நான் மட்டும் ஏன் இங்க இருக்கணும்? என் கூட தானே இருக்கிறாரு. அவர போட்டு தள்ளிட்டா நான் ராஜா ஆயிடுவேனே! இந்த மாரி எண்ணமே வராது. ஆனா கொல்லணும்னு நெனச்சா ஈஸியா கொல்ல முடியும். ஏன்னா அவங்க ஒண்ணும் மிலிட்டரிலாம் வச்சுட்டு அலைய மாட்டாங்க. திருப்தியா இருப்பாங்க. எல்லாரும் அவங்கவங்க நிலையில அவங்கவங்க திருப்தியா இருப்பாங்க. கரெக்ட். திருப்தியா, சந்தோஷமா, ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. ம். மனிதனுக்குள்ள எப்ப அந்த வக்கிரம் வருதோ, இப்ப ட்ரம்ப் வந்து அவருடைய பிசினஸ் ஆக்சுவலா ட்ரம்புடைய பழைய பேட்டி இருக்குது. அப்ப வந்து அவர கேட்கறாங்க, "நீங்க வந்து அரசியலுக்கு வருவீங்களா?" அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப என்ன சொன்னாருன்னு சரியா ஞாபகம் இல்ல. இப்போதைக்கு ஐடியா இல்லன்னு சொன்னாருன்னு நெனைக்கிறேன். ஆ அப்புறம் வந்து உங்களுக்கு புடிச்ச கட்சி எது? ஆ அந்த மாரி கேட்கும்போது அவர் சொன்னாரு, "நான் வந்து பிசினஸ் மேனு. நான் எல்லாரோடையும் தான் ஃப்ரெண்டா இருப்பேன்றாரு." ஆனா ம். அப்படி இருந்த ட்ரம்ப் இப்ப எப்படி மாறுறாரு பாருங்க. ஆ. இல்லையா? அப்ப பிசினஸ், தானு, தன்னுடைய குடும்பம் இப்படின்னு இருந்தது. இப்ப கொஞ்சம் பெருசா என் நாடுன்னு வரும்போது, அங்கேயும் அதுவும் சுயநலம் தான். கொஞ்சம் பெரிய சுயநலம் அவ்வளவுதான்.
அப்ப அந்த பற்று குடும்பத்தின் மீது உள்ள பற்று எப்படி வந்து பிசினஸ்ல தவறான வழி பண்ண வைக்குதோ, அதேதான் தாய்நாட்டு பற்றும் இப்ப நிறைய பேருக்கு துக்கத்தை கொடுக்க வைக்குது இல்ல ஆமா. இல்லையா? சோ அதனாலதான் எல்லா பற்றையும் தூக்கி கடாசுங்கன்ற. ம். உங்களுக்கான உலகத்தை நான் உருவாக்குறேன். நீங்க அமெரிக்கால இருக்கலாம், ஆப்பிரிக்கால இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், கடவுளே இல்லன்னு கூட இருக்கலாம். இப்ப என் ஞானத்தை கேட்டு அப்பா வந்திருக்கிறேன், ஆத்மாவின் அப்பா வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு என்னை நீங்க நினைவு மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. எதுவுமே என்னது இல்லன்னு நினைச்சுக்கோங்க. யாரும் என்னுடையவர்கள் இல்ல, எதுவும் என்னது கிடையாது. என் நாடு, என் மொழி, என்னுடைய குடும்பம் எதுவும் கிடையாது. எல்லாம் கடவுளுடைய குழந்தை. அழியும் போது எல்லாரும் போய் தான் ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க தயாராயிடுங்கன்ற. எதுக்கு தயாராகணும்? எல்லாம் கடைசியில கஷ்டப்படும் பொழுது சக்தியை நீங்க கொடுக்கணும். ம். சப்போஸ் ஒரு பிரம்மகுமாரியை ட்ரம்ப்னால துரத்தப்பட்டவர்ல ஒருத்தர் பிரம்மகுமாரியா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ம். அவரே கடைசியில ட்ரம்புக்கு முக்தி கொடுக்க வேண்டிய நிலை வரும். அப்ப அந்த அந்த வஞ்சம் எதுவுமே இருக்கக்கூடாது. அவங்கவங்க நடிப்பை அவங்கவங்க பண்றாங்க. ஏன்னா சொர்க்கம் வந்தாகணும். எல்லாருக்கும் அந்த தண்டனை கிடைச்சாகணும். இதுல நன்மை, தீமை எல்லாமே நடக்கும். ஆனா எதுவுமே மைண்ட்ல வைக்காம இவங்க இந்த நாட்டை சார்ந்தவர்கள், இந்த மதத்தை சார்ந்தவர்கள் இது எல்லாம் மைண்ட்ல இருந்து நீக்கி என் அப்பாவுடைய குழந்தைன்ற பார்வையில மட்டும்தான் பார்க்கணுன்றாரு. ஆண் பெண்ணுன்னு கூட பார்க்காதீங்கன்ற. ஆத்மா தான். அது ஆண் உடம்பு எடுக்கும், பெண் உடம்ப மாத்தி மாத்தி எடுக்கும். மனிதரா தான் பிறக்கும். அப்ப ஆத்மான்னு பார்க்கும்போது அந்த அன்பு இருக்கும். எந்த அன்பு இருக்கும்னா, இப்ப அமெரிக்கா கஷ்டப்படுதுன்னா, அப்ப உலகத்தை கேட்கவே தேவையில்ல. எல்லாருமே துக்கத்துல இருக்கிறாங்க. ம். அப்ப எல்லோரையும் மீட்கணும் முதல்ல. இல்லையா? அவரு தொரத்துறாரு. தொரத்துனா சரியாயிடும்னு நினைக்கிறாரு. ஆனா தொரத்துனாலும் அது நரகம் தான். இல்லையா? தொரத்துறதுனால என்ன ஆகுதுன்றது பின்னாடி தான் தெரியும். இப்ப தெரியாது. ஆமா. மனிதர்கள் பண்ற குடுத்துதானே ஆகணும். அவங்கவங்க கர்மாவுக்கு தகுந்தபடி தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அனுபவிச்சுதான் முக்திக்கு போ முடியும். அந்த ஆத்மா கண்டிப்பா. அடிபட்டு தூய்மையாகி முக்திக்கு வரணும். இல்ல அப்பாவ நினைச்சு தூய்மையாகி முக்திக்கு வரணும். எப்படியோ ஒண்ணு. கடைசி கண்டிப்பா. நேரத்துல எல்லாரும் முக்தி அடைஞ்சுதான் ஆகணும். கரெக்ட். சோ இப்ப அந்த சொர்க்கத்துக்கு போனோம்னா, அந்த கருணை குணம் இருக்கணும். எல்லாருமே கருணை நிரம்பியவர்களாக அங்க இருப்பாங்க. அதனாலதான் கருணையின் உள்ளம் கொண்டவளே கருமாரி அம்மான்றாங்க. அது சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் இல்ல. இப்ப அந்த கருணை நிரம்பியவர்களாக இருக்கிறதுடைய நினைவு. அதுக்கு என்ன பண்ணணும்? இறைவன் மட்டுமே எனக்கு அப்பா, அம்மா, கணவன், குழந்தை எல்லாமே. அப்ப குறிப்பா எப்படி கணவனே மனைவி நினைச்சிட்டு இருப்பாளோ, அந்த மாதிரி இறைவனே நினைக்கிறதுனால அந்த பார்வதி தேவிகள் ஒவ்வொரு ஆத்மாவும் அவரை நினைத்தா, நினைக்கலன்னா கிடையாது. அப்ப சிவன் தான் அவரதான் அல்லாஹ் பரமபிதான்றாங்க. அவர்தான் எல்லாருக்கும் அப்பான்னா, அப்ப எல்லோருக்கும் அம்மா அவருடைய மனைவியாக நான் தானே. இப்ப எல்லோரையும் காப்பாத்த வேண்டியது நான் தானே. அப்ப அந்த குழந்தை வந்து அதோடைய நடிப்பு இப்ப அப்படி இருக்குது. ஏன்னா நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்குதுன்னா, இந்த டைம் அவங்க அப்படிதான் நடந்துக்குவாங்க. ஆனா அதையும் மீறி அவங்களுக்கு கருணை கொடுத்து மீட்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இதோடைய பரிசு என்ன? ஒரிஜினல் சொர்க்கத்த குடுக்குறேன். இப்ப அமெரிக்காவுல வந்து அந்த குளிர்காலத்துல அந்த ஹீட் மிஷின் இல்லாம இருக்க முடியுமா ஒருத்தரால? இல்லையா? அப்படி இருக்குது. ஆ ஆமா. கரண்ட் பேட்டரி எல்லாம் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். கரெக்ட். இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியல. இப்பதான் அந்த கரண்ட் எல்லாம் வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி அதுவே ஒரு நெருப்பு வச்சுக்கிட்டு ஃபயர் அப்ப ஒரு இடத்துல நாள் ஃபுல்லா நெருப்பு அந்த இத தேடிட்டு இருக்கணும் போல இருக்குது. அதுவே ஒரு கொடுமையா தான் இருந்திருக்கும். இப்ப சயின்ஸ் வந்துட்டதுனால அது சொர்க்கம் மாதிரி பகட்டா இருக்குது. ம். சோ அது அப்படி அந்த சயின்ஸ வச்சுக்கிட்டு, காச வச்சுக்கிட்டே அந்த நாட்ட காப்பாத்த முடியல நெருப்புல இருந்து. ம். இல்லையா? ஆமா. சோ அமெரிக்கால வந்த நெருப்பு ஒரு ஒரு எச்சரிக்கை. உலகம் ஃபுல்லா பிடிக்க போற நெருப்பு அது. அதாவது அழிவு வரப்போகுது அப்படிங்கிறது. ஏற்கனவே சொல்லுவாங்க ட்ரம்ப் தான் கடைசி அதிபர், மோடி தான் கடைசி பிரதமர் இந்தியாவுக்குன்ட்டு. அது ம். உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா உலக அழிவு கிட்ட நெருங்கிடுச்சு. சோ ம். அதனால நாம இப்ப பண்ண வேண்டியதெல்லாம் இறைவனுடைய நினைவு மட்டும் தான் இருக்கணும். நீங்க இந்து கிடையாது, கிறிஸ்டின் கிடையாது, முஸ்லீம் கிடையாது. ஆத்மா கடவுளுடைய குழந்தை. ஜோதி இது ரூபமா புள்ளியா அவர நினைக்கணும். நினைச்சுக்கணும். பரந்தாமத்துல இருக்காரு. எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகம். ம். மகாத்வத்துல இருக்காரு. இந்த அண்ட சராசரங்களுக்கும் அப்பாற்பட்ட இடம் மகா தத்துவம். பிரம்ம கரெக்ட். மகா தத்துவத்துல செம்பொன் அவரு நிறமான ஒளி ஜோதி உலகம். ரூபமா ஒளி புள்ளியா இருக்காரு. அவர் கரெக்ட். அப்பான்னு அன்பா நினைக்கணும். நம்மளும் ஆத்மான்னு உணர்ந்து நினைக்கணும். கண்டிப்பா. ஆத்மார்த்தமான அன்போட நினைக்கணும் நம்ம. கண்டிப்பா. சோ அவர நினைக்க நினைக்க அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் ஃபுல்லா நீங்கும். கூடவே இறைவன் குடுக்குற ஞானத்தையும் கேட்கணும். முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ன்னு இருக்கு. நீங்க கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா மொழியிலயும் இருக்கும். சோ அதுதான் கடவுளுடைய நேரடி ஞானம். அதன் மூலமா தான் உங்களுடைய குணம் மாறும். மாறி என்ன ஆகும்? சொர்க்கத்துக்கு வந்துரும். அதுவும் 100% மாறுனீங்கன்னா ஆரம்பத்திலே வருவீங்க. இல்லன்னா கொஞ்சம் லேட்டா தான் வருவீங்க. அதுவரைக்கும் மேலயே இருக்கும்.
ஞானத்தை உதாசீனப்படுத்துறவங்க நரகம் வந்த பிறகுதான் வரும். அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகள் வர்றது, மதங்கள் வர்றது எல்லாமே நடக்குது. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்தியா தான் சொர்க்கமா இருக்கும். டெல்லி சார்ந்த பகுதி தான் சொர்க்கமா இருக்கும் அப்படின்னா, அங்க இருந்து தானே எல்லாரும் பிரிஞ்சு போயிருக்கணும். இல்லையா? அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டும் தான் எல்லா நாட்டுடைய முகசாயலும் இருக்கும். ஆப்பிரிக்காக்காரன் சாயல் இருக்கும், ஜப்பான்காரன் சாயல் இருக்கும். ஒரு நாட்டுக்காரனுடைய முகசாயலும் இங்க இருக்கும். யூதர்கள் காஷ்மீர் முகசாயல் சைடுலாம் இருக்கும். வெள்ளைக்காரங்க மாரி இருப்பாங்க. அந்த நம்ம ம். சவுத் சைடெல்லாம் அந்த ஆப்பிரிக்கன்ஸ் மாரி அந்த கலர்லாம் வரும். கரெக்ட். நேபாளி சைடு அந்த சைடெல்லாம் சோ இங்க கல்கத்தா இருந்து மேல போனீங்கன்னா, ஆ அந்த சைனீஸு, அப்ப நேபாளிஸ்லாம் கொஞ்சம் அப்படிதான் ஆ இருப்பாங்க. அப்ப முதல்ல வந்து அ யூதர்கள் வராங்க. அப்ப யூத மதம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, அவங்க இந்துக்களுக்கு தான் பொறந்திருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நம்ம குழந்தை தான். அத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு மதம் வருது. இங்க புத்த மதம் வருது, கிறிஸ்தவ மதம் வருது. அப்ப எல்லோருக்குமே நாம ஜென்மம் குடுத்திருப்போம். எல்லாரோடையும் நமக்கு கணக்கு வழக்கம் இருக்கும். பிரிஞ்சு போனவங்க தான். கிரேக் ம். ஆகட்டும், லாட்டினா அவங்களாகட்டும், எல்லாமே அந்த 2500 வருஷத்துல அ அந்த பூகம்பம் வந்து வரும்போது பிரிஞ்சு போனது தானே! இதுல அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ஒரு முஸ்லிம் நாடு இருக்குதுன்னா, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போவாங்க. போயிட்டு இவங்களுக்கு பிறக்கிறவங்க அந்த நபியுடைய ஞானத்தை கேட்டவுடனே அவங்களுக்கு பிடிக்கும். முஸ்லிமா மாறிடுவாங்க. அதனால தான் இங்க சொல்லுவாங்க, முஸ்லிம் எல்லாருமே மாறியவர்கள் தான். பிறப்பாலே எல்லாரும் யாருமே முஸ்லிமா இருக்க முடியாது. ஏதோ ஒரு ஜெனரேஷன்ல மாறி இருப்பாங்க. பிறப்பாலே இருக்கிறாங்கன்னா, இந்து மட்டும் தான் அப்படி இருக்க முடியும். மத்தவங்க எல்லாருமே மாறுனவங்க தான். அப்ப இந்துக்களுக்கு தான் பிறப்பாங்க அவங்க. அப்ப அப்படி பிறந்து மாறினாலும், இந்துவாகவே இருக்கிறவங்க மாற மாட்டாங்க. அதனால தான் நீங்க எல்லா நாட்டிலுமே பார்த்தீங்கன்னா, அந்த பழங்குடியினரா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்து கலாச்சாரத்துல தான் இருப்பாங்க. அமெரிக்கால இருக்க நேட்டிவ் இண்டியன்ஸ்லாம் அந்த இந்தியன் கலாச்சாரத்துல தான் இருக்கிறாங்க. ம். அந்த பாகல் வழிபாடு, பல கடவுள் வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் இந்து மதத்துடைய வழிபாடு தான். அதுதான் இப்ப நீங்க அந்த காட்டுன அந்த பிரம்மா, விஷ்ணு, சங்கர்ன்னு வருது. நெறைய முஸ்லிம் நாடுகள்ல சிவலிங்கத்த எடுக்குறாங்க. எப்புட்றா அங்கெல்லாம் வந்துச்சுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப இங்கருந்து போனவங்க மூதாதையர்கள் அத வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மதம் வரும்போது, அந்த மதத்துடைய கோட்பாடே மற்ற விக்கிரக வழிபாடை அழிக்கணும்ன்றது அந்த நாட்டுக்கு சொல்லப்பட்ட விஷயம். ஆமா. ஏன்னா, அங்க வந்து அது வேற மதம் வரப்போகுது. அதனால அழிக்கணுன்றதுனால அங்க அழிக்கப்பட்டது. ஆனா இவங்க என்ன நெனச்சுக்கிட்டாங்க, நாம வந்து உலகம் ஃபுல்லா இத மாத்த முடியும்னு நெனச்சுக்கிறாங்க. ஆனா அது முடியாது. அப்படி பண்ணவங்க இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இல்ல இப்ப எல்லா நாட்டிலுமே வந்து முஸ்லிம்கள வந்து ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. ரொம்ப துக்கத்தை அனுபவிக்கிறாங்க உலகம் முழுவதுமே. அப்ப ஆடுனவங்க தான் இப்ப மறுஜென்மம் எடுத்து எடுத்து கஷ்டத்தையும் அனுபவிப்பாங்க. சோ அதனால தான் இதுல இருந்தெல்லாம் விலகிடுங்கன்றாரு கடவுள். இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்க இங்கேயே குப்பை கொட்டிட்டு இருக்க போறீங்களா? நான் இந்து, நான் முஸ்லிம், நான் கிறிஸ்டின்ட்டு. மதங்களற்ற ஆத்மாவுக்கு எந்த உலகத்தை மதமும் நான் கிடையாது. உருவாக்குறேன். உடம்புக்கு தான் மதம், ஜாதி, மொழி, இனம் வேறுபாடு எல்லாமே உடம்புக்கு தான். ஆத்மாவுக்கு ம். எந்த மதமும் கரெக்ட். கிடையாது. ஜாதி, இனமும் கிடையாது. அந்த உடம்புக்குமே அங்க எதுவும் இருக்காது. ம். அவ்வளோ ஆனந்தம். சிங்கமும், பசுவும் ஒண்ணா தண்ணி குடிக்கும். ம். அதுதான் சொர்க்கம். சோ அந்த மாரி உலகத்துக்கு நாம போறோம். அதுக்கு இறைவனை மட்டும் நினைவு செஞ்சுட்டு இருங்க. நாம தான் மூதாதையர்கள், மற்றவங்கலாம் நம்ம குழந்தைகள். சொல்லி பார்ப்போம். கேட்கலனாலும் நல்லா இருக்கட்டும்னு நெனைச்சுட்டு விட்டுருங்க. ஞானத்தை கொடுங்க. அவ்வளோதான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ சிஸ்டர். ஓம் தேங்க் யூ. சாந்தி சிஸ்டர்.